ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ஏன் சாயப்பா எனக்கு நல்லதை செஞ்சிருவான்னு நம்பிக்கையோட என் கையை தொட்ட உனக்காகவே நீ எதிர்பார்த்ததையெல்லாம் இந்த சாயப்பா நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். உன்னை யார் வெறுத்தாலும் அவங்க முன்னால் நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்ட தயங்காதே. என்னை மனசார நம்பக்கூடிய உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். நீ வேண்டிய குழந்தை வரத்தையும் கொடுப்பேன். நீ கேட்ட உனக்கான விஷயத்தையும் வெற்றிகரமாக இந்த சாயப்பா உன் கைகளில் வந்து ஒப்படைக்கிறேன். அது மட்டுமல்ல, உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு நீ நினச்ச காரியத்தையும் கூட நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன். ஒரு முறை முயற்சி செய்ய எல்லாராலும் முடியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் மனம் தளராமல் மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சு ஜெயிக்கணுன்ற எண்ணம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த விடாமுயற்சியும் மன உறுதியும் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. உன் சோதனை காலங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி இனிமே நீ தொட்டது துலங்கும்படியும் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ நினச்சது எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும். படிப்படியாக நீ உயர்ந்து புகழின் உச்சத்தை தொடப்போற. உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. இதுவரைக்கும் கண்ணீரை கண்ட உன் வாழ்க்கையில் இனி அற்புதங்களை காணும்படி நான் பார்த்துக்கிறேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீ நிம்மதியோடும் ஆனந்தத்தோடும் வாழும் நாட்களாக இருக்க போது. என் மேலே நீ பரிபூரண நம்பிக்கை வைக்கும்போது எல்லாத்தையும் நானே சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. இப்போதைக்கு நீ ரொம்ப பயத்தில் இருக்கன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக உனக்கான ஒரு விடிவு காலத்தை நான் கொடுக்குறேன். கூடிய சீக்கிரமே உனக்கு எல்லா விஷயங்களும் நன்மையாக நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயசும் கள்ளங்கபடி இல்லாத கெட்டது நினைக்காத நல்ல நட்புகளும் குன்றாத இளமை பருவமும் குறைவில்லாத செல்வ செழிப்பான வாழ்க்கையும் நல்ல தயாரான தைரியமான மனசும் எந்த நோய் நொடியும் வராத ஆரோக்கியமான உடலையும் அன்பே அகலாத நல்ல மனசையும் உனக்கு கொடுத்து கீர்த்தியும் வெற்றியும் அமைய பெற்று நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நித்தமும் எந்த விதத்திலும் உன் நிம்மதிக்கு குறைவில்லாமல் துன்பமற்ற இன்பமான வாழ்க்கையை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நல்லவங்கள்லாம் கஷ்டப்படும் போது கெட்டவங்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களேன்னு வருத்தப்படாத. எல்லாத்துக்கும் கர்ம வினைதான் காரணம். உன் கர்ம வினையை நீ எளிதில் கடந்து வருவதற்கும் உனக்காக கை கொடுத்து காப்பாற்றவும் இந்த சாயப்பா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நல்லவங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் கண்டிப்பாக கடைசியில் வெற்றி பெற்றுடுவாங்க. கெட்டவர்கள் அதற்குரிய கர்மாவை கடைசியில் அனுபவிச்சு தான் ஆவாங்க. நீ எதையும் யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கைங்கிற உன்னுடைய யுத்தத்தில் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருந்து சந்தோஷத்தை கொடுக்குறேன். நீ எதை பார்த்தும் பயப்படாமல் துணிச்சலோட தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. வாழ்க்கையில் போர்க்களம் மாறலாம், ஆனால் போர்கள் மாறாது. ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எந்த விதத்திலும் உன்னை தோல்வி அடைய விடாமல் இந்த சாயப்பா நான் உனக்கானதை உன் கைகளில் கொடுத்துருவேன். நீ இழந்ததை விட அனைத்தையும் பல மடங்கு பெருசாக நான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். வாழ்க்கை எப்போதும் நல்லா இருக்கும், நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு மட்டும் யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். எல்லாமே மாறி மாறி வருவது தானே மனித வாழ்க்கையின் அடிப்படை. நீ சில நேரம் மனிதர்களுடைய அன்பில் மிதக்கிற, சில நேரம் மனிதர்கள் எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சு உன்னை விட்டு சண்டை போடுறவங்களா பிரிஞ்சு போகிறவங்களா புரிதல் இல்லாமல் ஏதாவது பிரச்சனை வருது. யார் உன்னை வந்து சேர்ந்தாலும் யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் உனக்கு எந்த இழப்பும் இல்லை. ஒரு நாளும் உன்னை தனிமையில் தவிக்க விட்டுட மாட்டேன்னு செல்லமே. உனக்கு ஆறுதலாக இந்த சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் அருமை பெருமை தெரியாதவங்க உன்னை விட்டு போனால் போகட்டும். உன் அருமை தெரிந்த இந்த சாயப்பா நான் உன் கூட இருக்கிறேன் அல்லவா. நீ எதை நினச்சும் கலங்க வேண்டாம். இப்போது தாங்க முடியாத பாரமும் சோகமும் உன் வாழ்க்கையிலிருந்து அகன்று உனக்கான மகிழ்ச்சி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரப்போகுது. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறும்.
எது நடக்குமோ என்ன நடக்குமோ நினச்சி நீ பயப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக இந்த நிலை மாறும். நானே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. அன்பானவர்களுக்காக இறங்கி போகிறதும் தப்பு இல்லை, அன்பு புரியாதவர்களிடமிருந்து விலகி போகிறதும் தப்பு இல்லை. எல்லாராலும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அதனால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையோ, இவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, தப்பாக நினச்சிக்குவாங்களோன்ற சிந்தனை உனக்கு வேண்டாம். யார் என்ன நினச்சிக்கிட்டாலும் நீ கடந்து போய்கிட்டே இரு. அதாவது கடல்ங்கிறது பெரிய அளவுள்ள ஆழமான நீர். அதில் ஒரு கல்லை தூக்கி போட்டினா அந்த கல் எங்கே போச்சுன்னு தெரியாது, காணா போயிடும். அது கடலுக்கு வழியை கொடுப்பதில்லை. அதே போல தான் உன்னை நோக்கி யார் என்ன சொன்னாலும் உன் மனசுங்கிற பெருங்கடலில் அதை தூக்கி போட்டுட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. நீ கடலாக இருக்கணுமே தவிர அந்த கல்லுக்காக வழியை உணரக்கூடாது என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம். எனக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். என் அன்பு பிள்ளையான உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சினா இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடு. ஏன்னா எனக்கு எந்த தேவையும் யாரிடமும் இல்லை. யாரிடமும் போய் நான் கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலையும் எனக்கு இல்லை. உன்னால் முடிஞ்ச உதவியை இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வயசானவங்களுக்கும் நீ செய்யும்போது அது நேரடியாக என்னை வந்து சேரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. யாராவது தப்பு செஞ்சவங்க போது அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு தெரிய வரும்போது அவங்க மன்னிப்பு கேட்கும்போது அவங்கள மன்னித்து கடந்து போகக்கூடிய நல்ல பிள்ளையாரு. ஆனால் தப்பு செஞ்சவங்கள மறுபடியும் நம்பி உன் கூடவே வச்சு கொள்ளக்கூடிய முட்டாளாக இருந்துடக்கூடாது என் செல்லமே. உனக்கு கிடைச்சிருக்க மனித பிறவி இந்த ஒரு முறைதான். இந்த வாழ்க்கையை ஊருக்காகவும் உறவுகளுக்காகவும் உலகத்துக்காகவும் வாழ வேண்டாம். உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நல்ல பொழுதா விடியும் தானே காத்துக்கிட்டு இருந்தேன். இதோ நாளைய பொழுதையே உனக்கு நல்ல பொழுதாக நல்ல விடியலாக மாற்றி தர்றேன். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன் வேதனைகள் அனைத்தும் வெற்றிகளாகவே வந்து சேரும். வார்த்தையால் பேசுகிறதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி முன்னேறிடுவேன், அப்படி சம்பாதிப்பேன், இப்படி வீடு வாங்குவேன்னு வார்த்தைகள்லையே பேசிக்கிட்டு இருக்காம வாழ்க்கையில் செஞ்சு காமிச்சிருயேன்னு செல்லமே. வாழ்க்கை எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் நீ உறுதியாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவேன். காலமும் நேரமும் உன்னை சோதிச்சாலும் நீ கனவுகளை கைவிடக்கூடாது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். நீ போகும் பாதையில் சிக்கல்களும் சிரமங்களும் இருந்தாலும் கூட அதை உடைத்தெறிந்து உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த சாயப்பா இருப்பேன் என் தங்கமே. உன் நல்ல எண்ணங்கள் தான் உனக்கான உலகம். நீ இன்னும் நல்லதையே நினைக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். முள்ளுக்கும் ஒரு திறமை இருக்குது. சாதாரணமாக வீணாக எதுக்கும் பயன்படாத அற்பமான வெறும் முள்ளுன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கீழே கிடக்கக்கூடிய அந்த முள் யாராவது அதை காலில் மிதிச்சாங்கன்னா அவங்களே அதை குனிஞ்சு கீழே எடுக்கிற வரைக்கும் விடாது. முள்ளின் திறமையே அதுதான். தன்னை காலால் மிதித்தவனை தன் கையாலேயே எடுத்து போட வைக்கும். அதே போல தான் உன்னை யாராவது அற்பமாக நினச்சாங்கன்னா அவங்களே உன் முன்னால் வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் அளவுக்கு நீ அற்புதமான வாழ்க்கையை வாழணும் என் செல்லமே. பணத்தால் சாதிக்க முடியாத பல விஷயங்களை உன் சொந்த முயற்சியால் சாதித்து காட்ட முடியும். தொடர்ந்து நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை வரவழைக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கை மாறும்னு சும்மா உட்காந்துருந்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உனக்கான வாய்ப்புகளை நீ தான் உருவாக்கணும் என் செல்லமே. நீ இந்த உலகத்தில் எதையாவது மாற்றணும்னு நினச்சினா முதல்ல உன் எண்ணங்களை சரியாக மாற்றிக்கோ. நீ மாறாமல் இந்த உலகத்தில் எதுவும் மாறாது. உன்னுடைய குறை குற்றம் தவறு பலவீனம் என்னன்னு உனக்கு தெரியும் அல்லவா? அதை சரி செஞ்சுக்கோ. அதை நீ மாற்றிக்க முயற்சி செய்யும்போது இந்த உலகமும் அதை பார்த்து சில விஷயங்களை மாற்றிக்குங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. இன்பத்தின் ரகசியம் நீ விரும்பியதை செய்வது மட்டுமல்ல,
நீ எதை செஞ்சாலும் அதை விருப்பத்தோடு செய்யும்போது தான் அது உனக்கு இன்பமாக இருக்கும். வேண்டா வெறுப்பாக சலிப்பாக கடமைக்காக எதையும் செய்ய வேண்டாம். முழு புரிதலோட அன்போட கவனத்தோட மன ஒருமைப்பாட்டோட ஒருங்கிணைப்போட நீ செய்யும் போது தான் அது உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன்.